3 5 சட்டை எடுத்துகிட்டு வந்தப்பா. 5 எடுத்தாங்க. அங்கே பாப்பா ஒன்று போட்டிருக்கு. சரி, அது ஒன்று நேற்று வந்ததா? 5 ட்ரெஸ்ஸு. பெரிய பிள்ளையாகி ஒரு கெவுனு 2000 வைக்க வந்து 5 அடிப்பேன். 1 எடுக்க முக்குவேன். அப்படியே நான் வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். 5 மணி ஆச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். பகல் ஃபுல்லாக தூங்கும், நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருக்கோம். நான் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ராமபடி. அதான் என் வேலை. அப்புறம் என்ன அதிகமான பேரிச்சம்பழம் இருக்குது. எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் மல்லு கட்டி சாப்பிட்ருங்க நல்லா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி 6:10 ஆகுது. அப்படியே இன்றைக்கி வந்து நைட் விழாக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அரைச்சி முடிச்சிட்டியா? முடிச்சாச்சு. ஆயா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரமாக வந்து அந்த மருந்து ரெடி பண்ணி தராங்க. இதை காலையில் தானே அரைச்சி கொடுக்கணும், சாயந்தரம் வந்தீங்களாம்மா? 2 வேளையும் அரைச்சி கொடுக்கணும். காலையில் சங்கல் அடித்து கொடுக்குது. இப்போ கடை மருந்து வச்சு அரைச்சி எல்லாம் தவிட்டெல்லாம் சங்கலை வச்சு அரைச்சி. இது என்ன எத்தனை நாளைக்கா சாப்பிட்ணும்? அதுக்குன்னா சாப்பிட்லாம். நாளைக்கு ஒரு வேளை இன்னும் ஒரு வேளை அரைச்சி கொடுத்துட்டா போதும். இப்போ தான் 3 வேளை கொடுத்துருக்கு, இன்னும் ஒரு வேளை கொடுத்தா போதும். சரி சரி. இப்போ என்ன இவ்வளோதையும் சாப்பிட்ணுமா நைட்டில் பாப்பா? எவ்வளவு இருக்குது, சாப்பிட்டா தான் நல்லது உடம்பு. சரி சரி. அம்மிக்கால் கழுவிட்டியா? அம்மா அம்மி எங்கே கழுவு? அப்படியே போட்டுருவியா? ஆமாம், கழுவி இங்கே பாருங்க, இந்த இலை காலையில் அரைச்சிக்கிறதுக்கா தவிட்டு இலைங்க சங்க இலை. இந்த சங்க இலை தவிட்டு இலை இல்லை, சரியா போச்சு. சங்க இலையை தான் பாயை அரைச்சிருக்கு. இது வந்து நாளைக்கு காலையில் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஜாமானோட கொண்டு வந்த ஜாமான் எல்லாமே முடிஞ்சிருச்சாயா? இருக்கட்டுக்கு. சரி சரி. ஆயாவுக்கு வந்து இன்றைக்கி சாயந்தரம் இதாங்க வேலை. பாப்பா சவுண்டு போகிறது கேட்குதா? மக்கள்கிட்ட கேட்குறேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற நேரத்தில் யானை பணம் கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ ஃபுல்லாக கழுவாமே இருந்தியா? இவ்வளோ யானை சேர்ந்துருக்கு எல்லாம். எதனால் இவ்வளோ யானை யூஸ் பண்ணுறேன்? கழுவிட்டியா எல்லாத்தையும்? சரி, கழுவிட்டியா? அப்பா எடுக்கிறது 1 நிமிஷத்தில் எடுத்து போடலாம். விளக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? கையெல்லாம் எரியுது. போட்டு விளக்கி வைக்கிறேன். பருன்னு நொடிக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து பறக்கி போடலாம். என்னப்பா நீ என்ன அப்புறம் அம்மா அங்கே வேலை பார்த்துருக்கு. அதனால் நீ தண்ணி தெளிச்சு போடுறியா? காது கறக்கணும், அதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. அண்ணன் வழியும் என்ன பார்த்தாங்க, சும்மா கொஞ்சம் இருக்கிறது அந்த தண்ணிக்குன்னே தெளிச்சிட்டு வந்துருக்கேன். அதுக்கு சாணி கரைச்சி தெளிக்கணும். காலையிலனா சாணி கரைக்கணும், 5 நாளைக்கு தண்ணி மட்டும் தெளிச்சா போதும். எத்தி வைக்க பாருங்க, அந்த பெரிய பையனோட போய் சைக்கிள் விளையாண்டுட்டு இருக்கான். போட்டிக்கு கூப்பிட்றான் விளையாட. ஏய் என்னடா அங்கே வரையும் வரான்? யார்ப்பா அது? அண்ணனா? எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருங்க. பிரணீத்த வண்டி வந்தால் பார்த்தேன். ஃபுல்லாக தெருவை கூலிங் பண்ணி விட்டார் அப்பா தண்ணி அடித்து. ஆயா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அந்த உருண்டையெல்லாம் உருட்டி கொடுத்துட்டு கை கழுவ போகுது.
நம்ம வீட்டு கோழி வந்து பார்த்திங்கன்னா அடையிறதுக்காக மரத்தில் ஏறிடுச்சு. வண்டி எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான் பாருங்க. மிதிச்சா கூட போகாது, தள்ளிக்கிட்டே அவ்வளோ ஸ்பீடில் போகிறான். மிதிக்கிறதெல்லாம் கிடையாது, வெள்ளைலாம் கால் வைக்கிறதில்ல, கீழே ஊனிக்கிட்டே தவக்கலை மாதிரி திருக்குன்னு போகுது. மிதிச்சா கூட அவ்வளோ வேகம் போகாது. எத்தனை ரவுண்டு போகிறான் பாரு, அவனை கூப்பிட்றான் கணக்கு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈவினிங் டைமில், ஈவினிங் என்ன இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, டீ போட்டுட்ருக்காங்க. டீ போடுறதுல சோறு இல்லாமல் கூட இருந்தெல்லாம், ஆனால் டீ இல்லாமல் இருக்க வைக்கல. இது குடிச்சு ரொம்ப பழகி போயிட்டு. வருதா கூப்பிட்டா வருதா? ஐயா இன்னைக்கு மழை வர மாட்டேங்கய்யா. நல்லா வருது வருது வருது. நீ வீட்டுக்கு போகிறதுல இருந்தாலும் வர மாட்டேங்குது, இடிக்குதா? எப்படின்னா இங்கே இருந்துக்குமா? அம்மா ஏன் சோறு வடிச்சது கிடக்கு, இது கிடக்கு, நான் இங்கே இருந்துக்கிறேன். சோறு வடிச்சதாண்டா நாளைக்கு காலைல சாப்பிட்டுக்கலாம், அங்கே நைட்டு இருந்துட்டு போ. கடையெல்லாம் சும்மா சாப்பிட்டு ஓடியாந்தேன். யார் இப்போ என்ன திருநெல்வேலி நுழையிறான வீட்டில்? திருட நுழைஞ்சான், நுழையில. நம்ம வீட்டில் நம்ம இருக்கணும். ஆயா ஆமாம், உங்கள் அப்பா கொடுத்துட்டு போனான்டா சொன்னீங்களா, அதுக்கு பால் கறக்க. ஆள் கறக்க போல, அவன் நெத்திக்கு தூக்க போயிருக்கு. சரி சரி, அவர் வரமாட்டான். ரொம்ப அடம் பண்ணுறான் என் நெத்திக்கு, அங்கே இருந்துட்டு வருவானாங்கிறான். போய் தூக்கிடுவா, மானம் இடி இடிக்குது மின்னுது. அதான் என் அப்பா போய் தூக்குறாரான், வருவானான்னு கத்துறான். தூக்க போயிருக்காரு, அதுவில் பிடிச்சிக்கிட்டான். அதான் அந்த கொட்டாக்காரங்களை பிடிச்சிக்கிட்டான். ஏன் தலை சீவாமையா இருக்க ஐயா? குளிச்சுட்டு வந்தது வெள்ளிக்கிழமை தான் ஆயா தலை குளிச்சிருக்கியா? குளிக்காமையா? சரி நான் கிளம்பிட்டேன், டீ குடிச்சா அவ்வளோதான். போய் சாம்பிராணி போடும். போகணும். சாம்பிராணி கூட இப்போ போடல, ஏதாவது புண்ணியம் அப்படின்னு குழந்தை பிறந்திருக்குண்ணா. சரி சரி, கிளம்பிடுச்சு ஆயா வண்டி, இனிமேல் காலையில் வரும். நித்திக்கு வந்து ஆள் இல்லாதப்ப டீ குடிக்கிறான் பாருங்கள். எல்லாம் அவனுக்கு டீ வச்சுட்டு போயிட்டாங்க, என்னை வந்து ஆற்றி கொடுன்னா ஆற்றி கொடுத்தவொடனே இப்போ குடிச்சிட்டு உக்காந்துருக்கான். கரெக்டாக மணி 7:10க்கு தான் அப்பா எப்போவுமே நைட்டில் பால் கறப்பாங்க. இன்றைக்கி அது போல் தான் கறந்துக்கிட்டு இருக்காங்க. ஆடெலாம் கட்டியாச்சப்பா? நம்ம வீட்டை நாட்டு மாட்டு கன்றுக்குட்டி. ஃபஸ்ட்டு இந்த சிந்து மாட்டு இதை தான் கறப்பாங்க அப்பா. ஏன்னா இது பால் பண்ணைக்கு லேட்டாகினா இதை கறந்துட்டு போய் இந்த பாலை பண்ணையில் போட்டுட்டு அப்புறம் வந்து தான் இந்த மாட்டு கன்றுக்குட்டியை ஊட்டடித்து பால் கறப்பாங்க. மழை வருதுங்க நைட்டில், நல்லா சாயந்தரமே பெஞ்சிட்டு போயிடும். இப்போ நைட்டில் வருது, தூறல் அழகாக இருக்குது. கொஞ்சம் பெருந்தூத்தலாக தான் விழுவுது. இல்லை வேலை அட்வான்ஸாக காரை மூடி வச்சுட்டோம், இல்லைனா அதை மறுபடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூடாமல் தான் இருந்தது. மின்னல்லாம் மின்னுச்சா, சரி போட்டுடலாமேன்னு போட்டோம். அதுக்கேற்ற மாரி தூத்த விழுவுது, ஆனால் காற்றும் அடிக்குது. பெருசாக வருமா இல்லை அப்படியே தூறிட்டு போயிடுமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். என்ன பண்ணுற காட்டில்? என்னடா பண்ணுற? சாமான்லாம் எடுத்து பார்க்குறியா? பூவா வச்சுக்கிட்டியா? சாப்பிட்டுக்க, வாயை கழுவாமே வந்திருக்க, வாய் கழுவாமையா? சரி சரி, பாப்பா எங்க? குட்டி பாப்பா அங்கே இருக்க? சரி, என்னம்மா இப்பயே பால் காய்ச்சுற? பால் 8-9 மணி தான் காய்ச்சி வைக்க, மழை வருது, மின்னுது, கரண்ட் விற்றுனா என்ன பண்ணுறது, அதை முன்னாடியே காய்ச்சி வச்சுக்கோம் அப்படின்ட்டு. குட்டி பாப்பாக்கா? குட்டி பாப்பா இருக்குல்ல, இது தயிருக்கா? தயிருக்கு
இல்லை உன் பாப்பா என்ன பண்ணுறா அழுகுறாள? இன்னைக்கு காலையில் குட்டி பாப்பாவுக்கு தம்பி சட்டை எடுத்து வந்திருக்கான் சத்யராஜ். என்னமா இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க காமிக்கிறேன். நீ பார்க்கவே இல்லையா? நான் பார்க்கலையே. நான் பழைய துணி காட்டுக்குன்னே நினச்சிட்டு இருந்தேன். என்னோட பார்த்தா அதை கறந்து பைய தூக்கி அந்தாலும் போட்டு போட்டேன். இதாங்க ட்ரெஸ்ஸு. இது ஒரு குட்டி பாப்பாவுக்கு நிறையா எடுத்துங்க. 1 2 சட்டை மேட்சி. அது அது தனியாக கவர் மாதிரி. ஓ 3 ட்ரெஸ்ஸு 3 5 சட்டை எடுத்துகிட்டு வந்தப்பா. 5 எடுத்தாங்க. அங்கே பாப்பா ஒன்று போட்டிருக்கு. சரி அது ஒன்று நேற்று தந்ததா. 5 ட்ரெஸ்ஸு. பெரிய பிள்ளையாகி ஒரு கெவுனு 2000 வைக்காம வந்து 5 அடிப்பேன். 1 எடுக்க முக்குவேன். பரவாயில்ல. மித்திக்கு இது யார் சட்டைப்பா? இது யார் சட்டை? யார் பாப்பா? குட்டி பாப்பா. குட்டி பாப்பா சட்டை சொல்லு. நீ சொல்லு. குட்டி பாப்பா சட்டை. குட்டி பாப்பா சூப்பர் சொல்லு. சட்டை எப்படி இருக்கீங்க பாரு. சூப்பர். யார் வாங்கிட்டு வந்தாப்பா? மாமாவா? தம்பி குட்டி பாப்பா. தம்பி குட்டி பாப்பா நல்லா இருக்காப்பா சட்டைலாம்? நல்லா இருக்கு. இது என்னதுப்பா? பாப்பா பாப்பா போத்திக்கணுமா? சாப்பிடல. கரண்ட் நிற்கிறதுக்குள்ள சாப்பிடுங்க. அம்மா பாப்பா போட்டு வாங்கி போட்டு. நீ சாப்பிட்டே இல்லையா? நான் என்ன வீட்டில் இருந்தாலும் நான் செல்லை கட்டி விட்டு சாப்பிடுவேன். எனக்கு நீ ஒன்றும் அக்கறையாக வந்து கேட்கணும். போய் வாங்க சாப்பிட்னா போய் தூங்கு. இப்போ தூங்கிவிட்டு காலை நேரத்தில் எழுந்திரி. 8 மணி எழுந்துவாங்க. வெளியில் மழை கொள்ளுன்னு கொள்ளுது. பருத்திக்கு தண்ணி வச்சேண்ணா. சோளம் போட்டிருக்கியா? நாட்டுக்கா? மதிய போயிட்டு மழை பெய்யும் பார்த்துட்டு நேற்று ராத்தோட சொன்னேன். நான் தண்ணி விட்டால் தான் ஏன் மழை பெய்யும் அப்படின்னா அப்படியா அப்படின்னாரு. அதே மாதிரி மழை வந்துச்சு. சரி சாப்பிட்றல்ல. நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு என்னென்னா அப்படி சொல்லு. நைட் சாப்பாடு என்னன்னா சாப்பாடு குழம்பு வந்து பிஸ்கு குழம்பு. தொட்டுக்க வந்து இது பீன்ஸு வறுவல். ஒரு முட்டை. இதோட நைட்டு சாப்பாடு அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் மாங்காய் முருங்கைக்காய் குழம்பு வேறு அது இருக்குது. இது போதும் நமக்கு. சாப்பிட்டோன்னே தூங்க போயிடுவியாம்மா? சாப்பிட்டோன்னே தூங்க போவேன். ஆனால் தூங்க முடியாது என்னால். ஏன் தூங்க முடியாது? ஏன்னா அதான் குட்டி பாப்பா கத்திக்கிட்டே இருக்கிற முடியும். அப்படியே நான் வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். 5 மணி ஆச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். பகல் ஃபுல்லாக தூங்கும், நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருக்கோம். நான் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ராமடி. அதான் என் வேலை. அதான் நைட்டெலாம் எழுந்திரிச்சேன் முழிச்சே இருந்தியா? எப்போ வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்க. நீங்கள் பாருங்கள், வச்சுட்டு தான் உட்காந்துருப்பேன் நான். அப்பா எப்படி கற்றுப்பா? அப்படி கத்துமே. என்ன திங்கிற? ஹாப்பி. பாப்பா எங்க காணும்? தூங்குறாங்க படுத்துருக்காங்க. அதுவும் கஷ்டம்.
நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டான் அம்மா கூட. எங்கப்பா தூங்குதா? அம்மா வந்து முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக முழிக்கணும்ல, அதனால் முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு உதைக்கிறான் பாருங்க. காலை முறிச்சோம் உதைக்கிறிய. வெளியில் செம்ம மழை, மின்னல் அதிகமாக, மின்னல் தாங்க மின்னுது. அது மழை பெஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எப்போதும் நைட்டில் டெய்லியும் இதை ரெடி பண்ணி குடிச்சிட்ருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக. அது என்னென்னா இந்த நட்ஸ் எல்லாம் மில்கில் போட்டு அடித்து குடிக்கிறது தான், வெயிட் கெயின் பண்ணணுன்னு. ஸோ அது என்ன ரெடி பண்ணி எப்படி குடிக்கிறேன்னு பாருங்கள். கரண்ட்டு நிற்கிறதுக்குள்ள அடித்து குடிச்சிடலாம் வாங்க. பாலை கொஞ்சமாக தேவையான பாலை நல்லா காய்ச்சிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்தை போட்டுடணும், ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழைப்பழம், பீனட் பட்டர் வந்து கொஞ்சமாக, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தாங்க அரைக்கணும். என்னென்னா வால்நட்டு, பிஸ்தா, முந்திரி, பாதாம், இது கூட இந்த மில்கையும் பேரிச்சம்பழத்தையும் இதில் ஊற்றி, இந்த ஒரு பழம் செவ்வாழை பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு, பீனட் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி, அதில் வர அந்த ஜாம் போல் இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப திரவமாக இருக்கும், தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். வாங்க போயிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு அதை சாப்பிட வேண்டியதான். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டேன், அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விட்டுடுச்சு. மின்னல் மட்டும் அப்படியே வெளியில் போய் பார்க்க முடியாத அளவுக்கு பயமுத்துற அளவுக்கு மின்னல் மின்னுது. ஸோ மக்களே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி பீனட் பட்டரையும் போட்டாச்சு. அடியில் நம்ம போட்ட நட்ஸ் எல்லாமே இருக்குது. அதோடு அப்படியே பாலையும் பேரிச்சம்பழத்தையும் ஊற்ற வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டோமா, இனிமேல் மிக்சியில் போட்டு அடிச்சிக்க வேண்டியதான். அரைச்சி முடித்தாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட வேண்டியதான். வேறு ஏன் பாத்திரத்தில் வந்து நான் மாற்ற மாட்டேன், அப்புறம் அதையும் கழுவிட்டு இருக்கணும் இல்லையா, அதனால் ஸ்பூன் போட்டு இதிலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே இதை வாஷ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ டெய்லியும் இதை தான் ரெடி பண்ணி குடிச்சிட்ருக்கேன் வெயிட் கெயின் பண்ணணுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப திகட்டும், ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா செவ்வாழைப்பழம் போடுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி இருக்குது, முந்திரி லைட்டாக சுவைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் இருக்குது. அப்புறம் என்ன அதிகமான பேரிச்சம்பழம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் மல்லு கட்டி சாப்பிட்ருங்க நல்லா. ஏன்னா இவனும் தூங்க போனால் தூங்காமல் வந்து நிற்கிறான். ஆயிரம் போய் வர்றானே, தாத்தா தான் வந்துட்டான். தூங்கலையா? நான் தூங்கினா தான் தூங்குவோம். சரி, நீ தூங்கலை இன்னைக்கு? அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும், பாப்பா முடிச்சுக்கிட்டே கிடக்கு, ராத்திரி தூக்கம் இல்லை இருந்தா, அதனால தான் நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கேன். நீ வேணா கொஞ்ச நேரம் தூங்கினேன், இன்னும் கொஞ்ச நாள் எழுப்பிட்டா அம்மா வந்துடுங்க, நான் போய் பார்த்துருவேன். சரி, நீ வேணா தூக்கம் வந்தால் போய் தூங்கலாம். நீ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் வந்துருக்கானா, அவன் தங்கச்சியாக வந்துருக்கான். தங்கச்சியாக? ஆமாம், நீ மாமா மரங்கிறதுனால நீ தூங்குவமாக இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. நீ தூங்கலாம், காலையில் எழுந்து பார்ப்போம். இவனு சும்மா இல்லை, செல்ல வச்சுக்கிட்டான். இல்லை, பாட்டு வைக்கணுமா? பாட்டு வைக்கிறேன். அங்கே வேறு தூங்கலை நேற்றுக்கு. பாப்பா பார்த்துக்கணும். பாப்பா பார்த்துக்கல, நீ போய் படுத்தா வந்து படுத்துருவான். நீ முடிச்சிருக்கனால இருப்பான். அறுக்கு போட்டு வந்தோம்னா தாத்தா நீ வாழ்க்கை வந்தாங்க. மாடு தண்ணி விடுவாங்க. இப்போ போய் மாட்டுக்கு தண்ணி வைக்க முடியாது. சரி, இப்போ அம்மா வந்து எந்திரிச்சிட்டாங்க. அப்பாவும் பேரனும் நெத்தி வைக்க படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா போய் பாப்பா வரமா படுத்துக்குமாப்பா, கத்துனா எந்திரிச்சிக்கும். சரி சரி. ஆ, காலை எடுக்கணுமே. ஏன்டா
ஆயாக்கு எடுத்துறானே ஆயா அம்மா எந்திரிச்சு போகுதுண்ணா இல்லையே மாமன் நான் படுக்கண்டா ஆயா அங்கே பாருங்க ஆயா பா வச்சு ஆயெல்லாம் அங்கே பா வச்சிருக்கேன் அங்கே பா இருக்கு நீ போடு மாமனுக்கு அது. இது மாமனுக்கு இல்லை மாமன் நான் எங்கே படுக்கிறது சூப்பர் விடு அங்கே விடு அங்கே விடு. ஓகே நான் படுத்துக்கிறேன் நீ படுக்கிற எல்லாத்தையும் படுக்க போ நீ படுக்காதானா கதை சாத்தணும். கதை சத்து இங்கே வா வெளியில வா நீ வந்துட்டு இப்படி சத்து சத்து விட்டு போகிறான். ம் ஓகே 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 படுப்பா படு நான் தலை படு. ரெண்டு பேரும் ரெண்டு பேச்சுக்கும் எப்பா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஆளை படுக்க வைக்க தாத்தாவுக்கும் மாமா எங்கே படுக்குண்ணா ஓகே ஓகே எப்படி தூங்குனா தூங்கு. குட் நைட் சொல்லுப்பா ஓகே பாய் பாய் சொல்லு பாய் பாய் நீ சொல்லு பாய் பாய். வர சொல் பேச்சு கேட்கறது பாய் ஓகே இப்படி சொல்லு பாய் போய் தூங்குங்க. பாப்பா தான் ஆயா பார்த்துக்குவா. அங்கே போய் பாப்பா பார்த்து ஏன் அம்மா பார்த்து ஆயா பார்த்துருந்தா வேணானே இவ்வளோ தூங்க மாட்டான் பாரு அப்படியானு ஏன் எப்படியோ மறுபடியும் வந்து ஆளை படுக்க வச்சாச்சு இனிமேல் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தூங்கிடும். நைட் விழாக்கு இப்படி தான் போணுச்சு நல்ல மழையோட இன்னும் பாருங்கள் மின்னிகிட்ருக்கு. ஸோ தூங்குறதுக்கு ஒரு நல்ல கூலிங்கான கிளைமேட்டு கிடச்சிக்கிடுச்சு. ஃபேன் கூட போடணுன்னு அவசியம் இல்லை, கம்மியாக வச்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி நல்ல மழை பார்த்திங்கன்னா தெரியும், இருட்டாக இருக்குதுன்னு தெரியல. ஸோ நல்ல மழை இன்றைக்கி. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நண்பர்களே. அது வரையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.